இருக்கு ப்ரோ. வேற மாதிரி இருக்குதுண்ணா படம். தொண்டை போச்சு. எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. தொண்டை போச்சுனால படம் மிரட்டிட்டாங்க. அஜித் எல்லா சீன் எப்படி பண்ணிருக்காரு? படத்துல ஹை மொமெண்ட்ஸ் இல்ல. படம் ஃபுல்லாவே ஹை மொமெண்ட்ஸ் தான். யாராலையும் பேச முடியல, கத்தி கத்தி தொண்டை போச்சு. திரும்பி பார்க்கலாமா? அடுத்த ஷோவே திரும்ப போறேன் நான். கண்டிப்பா போறேன். படத்தை விட்டாங்க. எல்லாமே சூப்பர், படமும் சூப்பர், எல்லாருக்குமே பிடிக்கும், ஜாலியா பார்க்கலாம். 15 தடவை பார்க்கலாம். 20 நாள் பார்க்கலாம். அஜித் ஃபேன்ஸ்லாம் செம ட்ரீட் ஆகுது. எல்லாரும் பார்க்கலாமா? இப்படி எல்லாரும் பார்க்கலாம். தளபதியோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு. ஐ வெயிட்டிங். வேற லெவல்ல இருக்கு சார். பக்கா மாஸ் ஃபிலிம் சார். 2.5 மணி நேரம் உட்காரவே இல்ல. ஒன்லி படம் பக்கா மாஸ். மிரட்டிடாங்க எல்லாமே. எல்லா படத்துலயும் ரெஃபரன்ஸ் தலை மட்டும் தான் இல்ல. தலை மட்டும் தான் படமே. அதுதான் ஒண்ணுமே எல்லாம் யாரையுமே கூட ஹைலைட். நிஜமால சொல்ற சீட்ல இருந்து உட்கார முடியல தெரியும். நீதான் ஐயோ அவரு பக்கா தான் சார். எதிர்பார்க்காத சீன் எல்லாம் ஜீவி சொன்ன போல. நீங்க ஃபர்ஸ்ட் அந்த இன்டர்வியூ ஒன்று விட்டாரு பார்த்தீங்களா, கத்த முடியாது, கத்தி தொட்ட தப்பு வந்து அதே போல ஆகி போச்சு. நீங்க ஸ்டோரியை போய் பாரு தெளிவா, எல்லாமே கொடுத்தா தெளிவா. அர்ஜுன் தாஸும் டபுள் கேரி. பட் ஆனால் அவரும் சின்ன பையன். பட் இருந்தாலும் நாங்கள் தலையை தான் ரசித்தோம். அவரை பார்க்க கண்ணே கிடையாது. ரொம்ப அழகாக இருந்தார். தலையை பார்த்துக்கினே இருக்கலாம் போல இருந்துச்சு. அவர் அர்ஜுன் தாஸ் எப்படி பண்ணிருக்காரு? எல்லாமே வேற லெவல். ஒரு வார்த்தை இல்ல. உங்களுக்கு கேரக்டர் எப்படி இருக்கு? மாஸ். ஒரு வார்த்தை அவ்வளவுதான், அதுக்கு மேல கேட்காத. வேற லெவல்ல விடாம முயற்சியில சொதப்படாங்கன்னு சொன்னாங்க. வச்சு செஞ்சுட்டாங்க படத்தை. வேற பேக்ரவுண்ட் செம்மையா இருந்துச்சுண்ணே. எல்லாம் பார்த்து பக்கா படம் செம்மையா வச்சு பண்ணாங்க. டைட்டிலுக்கு ஏத்த மாதிரி படம் இருக்கா? குட் பேட்லி 100% த்ரிஷா செம்மையா இருக்கு சார். எல்லாம் அந்த ஃபிளாஷ்பேக் பழைய படம் பக்கா லைக் ஒரு நல்ல ஒரு ஃபிளாஷ்பேக் செம்மையா பண்ணிருக்காங்க. த்ரிஷா அதிகமா காமிக்கல. இதுல எப்படி காமிச்சிருக்காங்க? சூப்பரா காமிச்சிருக்காங்க. அம்மணி இன்னும் நல்லா கும்முடுதான் இருக்கு. படம் மாற மாதிரி பிளாஸ்ட் எல்லாம் சூப்பரா இருக்கு. ஃபேன்ஸ் ஃபுல் ஃபேன்ஸ்க்காக செம படம். செம சிம்ரன் எப்படி பண்ணிருக்காங்க? இம்ரெல்லாம் அழகா பண்றாங்க. சூப்பரா இருக்கு படம். ஃபுல் ஃபேன்ஸ் தியேட்டர்ல வந்து மிஸ் பண்றாதீங்க. செம்மையா இருக்கு படம். வந்து பாருங்க. எல்லாருமே பார்க்கலாம். கண்டிப்பா பார்க்கலாம். வேற மாதிரி படம் எப்படி பண்ணிருக்காரு? படம் எப்படி பண்ணிருக்காங்க? அர்ஜுன் தாஸ் எப்படி பண்ணிருக்காரு? சூப்பர் சூப்பர். வேற மாதிரி படம் வேற மாதிரி. நான் சொல்லவே தேவையில்ல. 2 வருஷம் கழிச்சு நம்ம விடாமுயற்சிக்கு அப்புறமேட்டுக்கு வெயிட் பண்ணி பார்த்த படம். 2 படமும் நியர்பைல கொடுத்துருக்காங்க. அண்ட் சும்மா அப்படியே பீக் கொடுக்குறது அந்த மாதிரிலாம் கிடையாது. ரியலியே வந்துட்டு செம்மையாக இருந்துச்சு. சாங்ஸு அண்டு இன்ஸ்டாவில் ட்ரெண்டிங்கான ஒரு சில விஷயங்கள்லாம் கொடுக்குறதோ சரி, இல்லை ஓல்டு சாங்ஸ் எல்லாத்தையும் இது பண்ணுற அந்த மியூசிக் தரமாக, அந்த யாரெல்லாம் பண்ணாங்களான்னு தெரியலப்பா, தரமாக பண்ணியிருக்காங்க. எந்த இடத்துல எந்த டைலாக் வைக்கணும், அது தலையோட டைலாக் டெலிவரிலாம் வேற மாதிரி சொல்லணும். பக்காவாக இருந்துச்சு. அண்ட் தியேட்டரில் மஸ்ட்டாக பாருங்கள். தியேட்டர்ல பாருங்க. அவ்வளவுதான். குட் பேட்லி அந்த டைட்டிலுக்கு ஏத்த மாதிரி படம் இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. கரெக்ட்டா கொண்டு வந்து கொடுத்திருக்காங்க. தரமா இருந்துச்சு. அது ரோகிணினா சொல்லவே தேவையில்ல. தலையோட சாம்ராஜ்யம். சோ அந்த இடத்துல நான் வெயிட் பண்ணி எனக்கு நியர்ல டிக்கெட் கம்மி பிரைஸ்லயே கிடைச்சது. அண்ட் இங்க தான் வந்து பார்க்கணும் அப்படின்றதுக்காக நான் இங்க வந்தேன். அண்ட் பசங்களோட ப்ரொடெக்ஷன், பொண்ணுங்க இங்க நிறைய பேர் இல்ல, நீங்க பாத்துக்கலாம். நான் முன்னாடி சேனல்லே அதான் சொல்லியிருந்தேன். பசங்க ஒரு வரசரதோ இந்த மாதிரி எந்த இது கிடையாது. பொண்ணுங்களுக்கு பக்காவா ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க. பயங்கரம். பழையபடி பார்க்கலாம். வேற லெவல். ஒவ்வொரு சீன் கத்திட்டு இருக்கோம். முடிய பாருங்க. எதிர்பார்க்கவே இல்லை நாங்களா. சிம்ரன் வேற மாதிரி தல. எல்லாம் அது மட்டும் தான் ஸ்பீச் விடுறாங்க. அவனை எங்கிருந்து புச்சாங்கன்னே தெரியல. வந்தான் படம் கேட்டா கொடுத்தான். ஐயோ இந்த மாதிரி படத்தை பார்த்ததுல தலை போடும். மங்காத்தா 100 மகத்தை தூக்கி சாப்பிட்டு போயிடும் படம். அப்படி இருக்கு. ஃப்ரேம் பை ஃப்ரேம் அஜித்துக்காக செதுக்கியிருக்கான். உண்மையான ஃபேன் பைஸ் போனா லோகேஷ் கணக்கு எல்லாம் கிடையாது. ஆதிக் ரவிச்சந்திரன் தான். ஏகால ஆதிக் ரவிச்சந்திரன் தான். அட்லி இட்லி யாரும் கிடையாது. ஒன்லி தலைக்கு மட்டும்தான் ஆதிக் ரவிச்சந்திரன் மட்டும்தான். எப்படி பண்ணிருக்காங்க? ஐயோ சிம்ரனா இன்னும் அப்படியே தான் இருக்குது. அது வயசுலாம் ஆகல. சொல்ல வார்த்தையே தலா. அதுக்கும் வேலை தலா. தலா ஒரு சீனா புல்லா இருக்குது. உண்மையிலே சொல்றா. துணிவுக்கு பார்த்தேன் தலா. இது வந்து எப்படி சொல்றது, துணிவே ஒரு 100 மடம் கிட்ட அந்த மாதிரி தலா வரா போல. அலுமா டோலுமா உமால தேட்டருக்குலாம் ஒருத்த வெடிக்குது. தடி வரா போல. உள்ள அமைதியாக உங்க அம்மால சாட்டு உயர்றாங்க பசங்க. உள்ள வராரு. தம்பி உட்காருப்பாங்க. அம்மால உட்கார கிடையாது. உங்க தடி தான் உனக்குன்றாங்க. தடி கிளம்பிட்டாரு. அந்த மாதிரி தலா வேற லெவல் தலா. படமே முடிஞ்சிட்டு சும்மா போட்டி காட்டுறாங்க. தலை இங்க இந்த காரை அடிக்கிறதுல தலா. அதுக்கு உண்மையா வேர்டே இல்லை தலை சொல்றதுக்கு. வேற லெவலில் பண்ணிக்கிறாரு. அந்த 10 ரூபாய் பாட்டு சிம்ரன் ஃபேன் தலை. நான் இஸ் டோல் மை ஹார்ட், இஸ் டோல் மை லிட்டில் ஹார்ட் ஓனர் தலா. இப்போ கூட சிம்ரன் தலை தான்.
தலா உண்மையாக எனக்கு எப்படி சொல்லுது உனக்கு உண்மையாக கண்ணீரே வந்துச்சு தலா ஒருத்த சிரிப்பானுங்க எவனா பார்த்தானுங்க இதை செல்லுலாம் பார்த்தா சிரிப்பானுங்க நடா ஒருத்த கண்ணீர் வந்துச்சுன்றான்னு உண்மையாக தலையை பார்க்குறேன் ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறோம் என்ன சொல்லுவாங்க எல்லாரும் ஒருத்த நடா தொப்பை போட்டுன்னு உமால தாத்தா மாரிக்கிறாரு நான் பரவாயில்ல நான் ஒருத்த வரையிறான் உங்களுக்கு நினச்சின்னு தான் வந்தேன் குட் பட் தலா உண்மையாக பார்க்குறேன் ஒரு சீனும் உமால திடீர்னு ஒருத்த பில்லா திடீர்னு ஒருத்த மங்காத்தா திடீர்னு தலை ஒரு சீனும் படம் ரெஸ்ட்டே கிடையாது ஒரு சீனு கூட உட்காரலாண்ணா ஒத்த கூட நின்று இது உட்காந்து படம் பார்த்தல எல்லாம் நின்று படம் பார்த்தல இது எங்க சொந்த கதை சோக கதை ஓகேவா கீழே இருந்து மேலே வருதுன்னா எப்படி அப்படித்தாங்க ஒரு ராஜா ஒரே மாதிரியே ஓடக்கூடாது இது இல்லைன்னா அது இல்லைன்னா இதுன்னு விடாமுயற்சியில் விட்டத இதில் தூக்கி இருக்கிறோம் இப்படி நம்ம மேலே கல் எரிஞ்சவங்க முன்னாடி அது எனக்கும் தான் சேர்த்து அந்த கல்லை காய்ச்சி பிடிச்சி நம்ம திருப்பி அதை ஒரு கோட்டையா கட்டி அந்த கோட்டையில என் தலை ஏறி உக்காந்து கல் எரிஞ்சவன கழுத்தை எட்டி பார்க்குற மாதிரி இன்னைக்கு ஒரு சம்பவம் பண்ணியிருக்காருடா. இன்னைக்கு தமிழ்நாட்டில் இது ஒரு சாதனைடா, நாளைக்கு இது சரித்திரம்டா, இது வரலாறுடா. அஜித் சார் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. விண்டேஜ் அஜித்தை ரொம்ப நல்லா காமிச்சிருக்காங்க. அவரோட மூவி ரெஃபரன்ஸே எடுத்து நம்மளை ரொம்ப என்ஜாய் பண்ண வச்சிருக்காரு. ஆதிக் ரவிச்சந்திரன் வந்து பக்கா ஃபேன் பாய் சம்பவம் பண்ணியிருக்காரு. அஜித் ஃபேன்ஸ்க்கு இது ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம விடாமுயற்சியில் சொன்னோம்ல மாசு இல்லைன்னு சொல்லி இதில் படம் ஃபுல்லாகவே மாசு தான் பண்ணியிருக்காரு அஜித் சார். அதுக்கப்புறம் அர்ஜுன் தாஸோட ஆக்டிங் நல்லா இருக்கு. ஜிவி பிரகாஷோட மியூசிக் பேக்ரவுண்ட் ஸ்கோர் சான்ஸ்லெஸ் ரொம்ப நல்லா இருக்கு. உண்மையாக சொல்லணும் அப்படின்னா நான் அஜித்தோட சும்மாவே வெறி. இதில் வந்து எங்களுக்கு அப்படியே ஃபுல் பிளாஸ்ட் அப்படியே பாம் பிளாஸ்ட்லாம் போட்டு ஃபுல் பூஸ்டெல்லாம் ஏற்றி விட்டு அனுப்பிச்சி விட்ருக்காங்கன்னே சொல்லலாம். இதுக்கு மேலே வேறு என்ன வேணும்? செம்ம மரண மாசுன்னே சொல்லலாம். எனக்கு என்னென்னா ரெக்யூஸ்டாக தேட்டரில் இருக்க ஷீட்லாம் எடுத்துடலான்னு தோணுது. ஏன் அப்படின்னா நாங்கள் ஸ்டார்ட்அப்லேருந்து எண்டிங் வரைக்குமே நின்றுட்டு தான் இருக்கணும். ஏன்னா கத்திக்கிட்டே இருக்கோம், எந்த செஞ்சு கத்த முடியல ப்ரோ, எங்களால் முடியல. அதனால் சீட்டை எடுத்துட்டிங்கன்னா நாங்கள் நின்றுக்கிட்டே கத்திட்டு போயிடுவோம் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஏன்னா ஒரு படத்தில் ஒரு சீன் 2 சீன் கத்தலாம், பட்டம் முழுக்கவே ஸ்டார்டிங் எண்டிங்லேருந்து கடைசி அந்த லாஸ்ட்டாக கூட கொஞ்சம் முடிக்க போகிற நேரத்தில் கூட வெயிட் பண்ணுங்கள், தலையோட மாஸ் பார்க்காம நீங்கள் எடுத்து கிளம்பி போயிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீன்லாம் வரும் பார்த்தீங்களா, அதெல்லாம் மரண மாசுனே சொல்லலாம். அதுவும் மியூசிக், இந்த படத்தோட பயங்கர பூஸ் பம்ப்ஸே மியூசிக் தான். அது எல்லாம் அவர் எந்தெந்த படத்தில் என்னென்ன பாட்டுக்கு என்னென்ன வரிக்கு ரசித்தோமோ அதை மொத்தமாக இந்த படத்தில் கொடுத்துருக்காங்க. டோட்டலாக நீங்கள் மங்காத்தலேருந்து பில்லாலேருந்து வாலியிலேருந்து அட்டகாசத்துலேருந்து எல்லா படத்தோட ஒரிஜினல் ரீவைண்ட் பண்ணி அப்படி கனெக்ட் பண்ணி அது ஒரு படமாக கொடுத்துருக்காருன்னா அது இந்த படமாக தான் இருக்கும். செம்ம மாசுனே சொல்லலாம். ஜென்ரல் ஆடியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 45-50 மினிட்ஸ் படம் கொஞ்சம் லேக்காக தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஜென்ரல் ஆடியன்ஸும் ஒரு தடவை கண்டிப்பாக படம் பார்க்கலாம். நீங்கள் ஒரு படமாக கதையாக பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் ஒன்றுமே கிடையாது. ஜஸ்ட்டு நீங்கள் தமிழ் சினிமா ரசிகராக இருந்தீங்கன்னா நீங்கள் பழைய படங்களோட டைலாக்ஸு எல்லாமே இந்த படத்தில் ரிப்பீட் மோடில் நிறைய இது வந்துட்டுருக்கோம். ஸோ அதெல்லாம் நீங்கள் ரசிக்கலாம். மெயினாக ஃப்ளாஷ்பேக் வந்து ஒரு வித்தியாசமாக சொல்லியிருந்தாங்க. அஜித் சார் யாருன்னு சொல்கிறது வந்து அவரோட பழைய படங்களில் உள்ள கதையை வந்து அப்படியே வரிசையாக ஃப்ளாஷ்பேக்கில் சொல்லிட்டு வந்தாங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக வந்து ஃபுல்லாக அஜித் சார் ஃபேன்ஸுக்காக மெயினாக பண்ணியிருக்காங்க. ஜென்ரல் ஆடியன்ஸும் கண்டிப்பாக பார்க்கலாம். கதையெல்லாம் கிடையாதுங்க, நீங்கள் வரீங்க சிரிக்கிறீங்க, ஆனால் குட்டில் சிரிக்க முடியாது, பேட்டில் சிரிக்க முடியாது, அக்லியில் சிரிக்கலாம். மொத்த வெயிட்டேஜை தூக்கி அக்லி பார்ட்டில் கொடுத்துட்டாங்க. கிளைமேக்ஸ் 1/2 hour சிரித்து அப்படியே என்ன சொல்கிறது ரொம்ப என்ஜாய் பண்ணி எல்லாரும் வெளியே வந்தாங்களே. இப்போ கடவுளே அஜித்தேன்ட்டு அது காரணம் அந்த அக்லி தான். ஆனால் அந்த அக்லி பார்ட்டியும் குட்டு பேட் மாதிரியே லைட்டாக எடுத்திருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, படம் போயிட்டு இருக்கும். ஒரு படம் வந்து ட்ரெய்லருக்கு மேலே நல்லா இருக்குன்னு சொன்னால் இந்த படத்தை நம்ம சொல்ல முடியும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னு வச்சுக்கலேன், என்ன குட் பேட் அக்லி சரி என்ன பண்ணியிருக்காங்களா பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்தோம். எனக்கு என்னென்னா ஒரு ஹோப் என்னென்னா லோக்கி வந்து கமல்ஹாசன் சாருக்கு வந்து செஞ்சாப்ல கேட்டால் நான் தான் சார் உங்களோட ஃபஸ்ட்டு ஃபேனு, அதனால் நான் இந்த படத்தை பண்ண போகிறேன். விக்ரமோடைய கதை யாராவது கேட்டிங்கன்னா யாருக்குமே தெரியாது இல்லையா, ஒன்றுமே இல்லை, ஒரு தின் லைனை வச்சு அந்த கதையை பண்ணியிருப்பாப்ல. கலக்குன்னு கலக்கிட்டாங்கன்னு நம்ம சொல்ல முடியும் இன்டர்வல் போர்ஷனை. அதில் வந்து பார்த்தீங்கன்னா தளபதியோட டைலாக் போட்டு ஐ ஆம் வெயிட்டிங்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுறாப்புல. அங்கே அடித்த ஃப்ரேம் இன்டர்வல் முடிஞ்சு ஃபஸ்ட் ஃப்ரேம்லேருந்து லாஸ்ட் ஃப்ரேம் வர பட்டம் பறக்குது ஸ்பீடு. எங்கேயுமே உட்காந்து டாக்கி போர்ஷன்லாம் இல்லை, ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஆக்ஷன் போர்ஷனு, ஸ்டைலாக நடந்து வர்றது, காஸ்டியூம்ஸு அது இது எல்லாத்துக்கும் வச்சுருக்காங்க. அந்தளவுக்கு பண்ணி ஃபேன் பாய் மூமெண்ட்ஸாக ஃபேன்ஸுக்கானே எடுத்த படத்தை கொண்டு வந்து எண்டிங்கில் முடிச்சுட்டு கடைசியில் படம் முடிஞ்சிச்சு. எந்திரிச்சு வரலான்னு பார்த்தோம்னா எண்டு கிரெடிட்டில் கூட ஒரு சாங்கை போட்டு வைப் பண்ண விட்டாங்கன்னு சொல்ல முடியும். அந்தளவுக்கு கலக்கலன்னு கலக்கிட்டாங்க. இப்போ நான் என்ன தான் படம் ஒரு ரிவ்யூ சொன்னாலும் நீங்கள் போய் கண்டிப்பாக படம் பார்ப்பீங்க, உங்களுக்கும் பிடிக்கும். இது வந்து உண்மையிலே வந்து ஃபேமிலி பாய் சம்பவம் தான். ஃபேமிலி கண்டென்ட் எடுத்த ஒரு ஃபேன் பாய் சம்பவம் தான் பண்ணியிருக்காங்க. படம் டைட்டில் வச்சே ஒரு விஷயம் சொல்கிறாங்க, படம் பார்த்தவன்லாம் குட்டு, படம் பார்க்காதவன்லாம் பேடு. படத்தை பற்றி நெகட்டிவாக சொல்கிறான் பாருங்க, அவன்லாம் அக்லி. த்ரிஷா மேடம் பற்றி நான் பேசவே மாட்டேன். ஏன்னா த்ரிஷா மேடம் நான் வன்மையாக கண்டிக்கிறேன். தலையை போன படத்துலேயும் அவங்க அமுக்குறாங்க, இந்த படத்துலேயும் அவங்க அமுக்குறாங்க.
தல அவர் ரவுடி செத்தை தூக்கலான்னு பாக்குறாரு, அவரு பொருளை எடுக்கலான்னு பார்த்தா இவங்க பொருளை நீங்க இப்படி சைட்ல வைன்னு சொல்றாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. அவரு பொருளை எடுத்தாதான் இந்த படத்துல ஆக்ஷன் பண்ண முடியும், ஆனா அவங்க பண்ண விட மாட்டாங்க. கடைசியில எத்தறதுல அவங்க தெரிஞ்சிச்சு நான் தான் தப்பு பண்ணிட்டேன். போன படத்துல உன்னை பொருளை தூக்க விட்டுருந்தேன்னு நினச்சிக்கா, போன படமே பிக்கப் ஆயிருக்கும். இன்னும் போன படத்துல பொருள் தூக்க விடனால தான் போன படத்துல கொஞ்சம் போச்சு. அதான் இந்த படத்துல தூக்கன்னு கடைசியா அவங்க சொல்லிட்டாங்க. ஆனா போச்சு பாரு ஆக்ஷனு, சும்மா வெறித்தனம் தல. சும்மா ஒவ்வொரு சீனும் ஒவ்வொரு காட்சியும் சால்ட் அண்ட் பெப்பர்ல நல்லா ஸ்வீட்டா நம்மளுக்கு கொடுத்துட்டாரு தல.